ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமூர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு தை மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு தை மாதம் ராசிநாதன் சனி ராசியிலே இருப்பதும், ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், 4-9 பாக்கியாதிபதி ராசியிலே அமர்ந்திருப்பதும், 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதும், 10ஆம் இடம் தொழில் கர்மாவை பார்ப்பதும், 12ஆம் இடம் அயனஸ்தானத்தை பார்ப்பதும், தொழிலில் நல்ல அதாவது சுயதொழில் புரிபவர்கள், சுயதொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், அதுக்கு தொழில் விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பும் ஏற்படும். இந்த தை மாதம் சுயதொழில் தொடங்குபவர்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். அதே இது உணவு சார்ந்த துறைகள் பூராமே நல்லாயிருக்கும். ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கூட நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். 4-9 சுக்கிரன் ராசியில் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். தங்க ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி கன்சல்டினாயிலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. செவ்வாய் நீசமானாலும் சற்று மாறிடுவார். 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு 3 நாள் கழித்து வரும்போது கன்சல்டினாயின் பூராமே நல்லாயிருக்கும். 2ல் ராகு இருப்பது குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லும்போது பல நன்மைகள் ஏற்படும். அதேமாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு பயணங்களை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது அதாவது வயதில் இருப்பவர்களுக்கு, அதாவது வயதில் இருப்பவர்களுக்கு தாய் தந்தையார் சுபவிரய செலவு பண்ணக்கூடியதை அமைக்கும். அல்லது சுபவிரயம் இடம்பொருள் வாங்க வைக்கக்கூடியது, வீடு வாசல் கட்டக்கூடியது, இந்த இதையும் உண்டாக்கும். அவங்களுக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடியதையும், வெளிநாட்டில் வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியதும், அதேமாதிரி தனியார் துறையை சார்ந்த எந்த வேலை முயற்சி எடுத்தாலும் இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே வேலை கிடைக்கும். அரசு வேலை என்பது சற்று தாமதமாக தான் கிடைக்கக்கூடிய உண்டாக்கும் உங்களுக்கு. அது இந்த ஆண்டை விட்டுட்டு அடுத்த இதுகளில் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். அப்போ அரசு வேலை இப்போதைக்கு தனியார் துறையில் பூராமே நல்ல இதில் போய் நல்ல ஜாப்பில் ஜாயின் ஆகக்கூடிய மாதமாக அமையும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். பட்டாசு தொழில், மின்சார சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் பூராமே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி 50-60 வயது கடந்தவர்கள் பூராமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டால் மாட்டிக்குவீங்க. நகை நட்டு பொன்பொருள் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிடணும். இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை நல்ல செயற்கையாக இருந்தாலும் ஜென்மத்தில் சேர்ந்து இருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுவதும் அர்ச்சனை பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.